அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடி ஆராதிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சபையிலே ஆண்டவர் தன்னை முதன்மையாக தந்தருளிக்கிறார், தலையாக தந்தருளிருக்கிறார். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவர் அநேக நாமங்கள் படைத்தவராய் நம் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமையாய், உன்னதமானவராய், பரிசுத்தராய், மகிமை பொருந்தியவராய், கனத்திற்குரியவராய், மகாராஜாவாய், மகா உன்னதராய், மகா பரிசுத்தராய் இந்த வாசஸ்தலத்தில் உங்கள் அருகிலே அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த மாத்திரம் மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரன் தன் எஜமானனை கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அவரை அலட்சியம் பண்ணாமல், அவரை அசட்டை பண்ணாமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு உள்ளத்தை நாளத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை நாம் சேவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால தான் நமக்கு வல்லமை உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்துல தான் நமக்கு ஜெயம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். His name is highest, His name is greatest, His name stands above all the name. Amen. பாடல்களை பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் அவரை விட வேளான நாமம் வேற ஒன்றுமில்லை என்று பாடல்களை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்கு கரங்களை தட்டுவோமா? வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
அவர் உங்களை மறப்பதே இல்லை. ஆமென். அவருடைய நாமத்திற்கு மேலாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய நாமத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம மேலே அதிகமாய் கொட்டி இருக்கிறார். அவருடைய கரிசனை அதிகமாய் நம்ம மேலே கொட்டி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செல்ல பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருசு பிரியமானவர்களே. அவருடைய அந்த அன்பை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இதுவரையும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர் என்ற பாடலை பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் கரங்களை தட்டுவோமா, என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இன்னொரு பாடலை பாடி வரை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு,
உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 19ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். நாம் ஒரு நிமிடம் பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் நாம் தலைகளை தாழ்த்துவோம். எங்களை வழி நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அடியானை அதிகமாக தாழ்த்துகின்ற ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு நாம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று தாவீது ராஜா இப்படியாக ஜெப பாடல் ஜெபித்து கர்த்தரிடத்தில் பாடலாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நாம் எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இருதயத்தின் தியானத்தினால வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சில வேளைகளில் நம்முடைய வாயின் வார்த்தையினால், அதாவது வாயின் வார்த்தையினால தான் நமக்கு வாயின் வார்த்தையினால தான் நமக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையினால் நமக்கு ஆயுள் பெருகும். நம்ம வார்த்தையினால் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். வார்த்தையினால் நம்ம அடியும் வாங்கிக்கொள்வோம். ஹல்லேலூயா. சில இடங்களில் நம்ம எந்த வார்த்தை பேச வேண்டும், எந்த வார்த்தை பேசக்கூடாது என்று நமக்கு அந்த கிருபை வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஜெபிக்கிறார் பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்ச பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாமும் கூட சில நேரங்களில் தெரியாமல் ஏதாவது நம்ம பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவ காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கையிட்டு அவரிடத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தும் பொழுது அவர் நம்முடைய இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி கொடுக்கிறார்? வேதத்தின் வாயிலாக கொடுக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். பெற்றோர் மூலமாக கொடுக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் நமக்கு அறிவு நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே நம் இதயத்திலே வாசம் செய்து நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அங்கே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பூமியை குறித்து சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது சூரியனை குறித்து சொல்கிறார். இவைகளெல்லாம் ஆண்டவரே, அவைகளெல்லாம் உம்முடைய வேலையை கண்டினியூவாக செய்தே ஆண்டவரே. நான் மட்டும் உம்முடைய வார்த்தைக்கு அடிக்கடி கீழ்ப்படியாமல் போயிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் மாத்திரம் அடிக்கடி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போயிடுறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை நம்மை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அதோடு கூட நம்மை சார்ந்தவர்களையும் அது ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும்
பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற அனாவசியமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வார்த்தையை பேசும்பொழுது சில நேரங்களில் நமக்கு எந்த இடத்துல எப்படியாப்பட்ட வார்த்தை பேச வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆயிலும் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் சில நேரங்களில் நம்ம பாவம் செய்து விடும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம அந்த வார்த்தை இடத்துல நம்மை நாமே தாழ்த்தும் போது அது நமக்கு மரணத்தில் போய் நம்முடைய ஆத்மா மரணத்தில் போய் விடாதபடி அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது அந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்துக்குள்ள ஹல்லேலூயா இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாயிலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் அதுக்குள்ளே இருக்கிற கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையை நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பேசும் பொழுது ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ளே நாம் கொண்டு வந்து நாமும் வளருவோம், அவர்களும் வளருவார்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்மை நாமே தாழ்த்தும் போது அவர் அன்றைய தினமே அந்த பாவத்தை நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஏதாவது தவறி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அன்றைக்கே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களையும் தாங்குகிறவர் நம்முடைய குடும்பத்தை தாங்க மாட்டாருங்களா? ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியங்களையும் குறித்து நாம் கலங்க வேண்டாம். நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நாம் கலங்க வேண்டாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலாம், அது குணமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அது ஒழித்து விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இப்போ இந்த இடத்துல இப்படியாப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை அவர் போய்க்கிறார், நம்முடைய துர்க்குணத்தை போய்க்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உள்ளத்தில் நாட்டப்பட்ட உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதயமாக இருக்கிற வசனத்தை நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தே போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தே இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தே போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தே போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனது உருகி சுகம் தந்தே. உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனது உருகி சுகம் தந்தே. சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாம் மயப்படுவதாக. நான் செய்திக்கு உள்ள போறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவனில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பெர்ஷிய தேசத்தை சார்ந்தவன். பெர்ஷிய நாட்டை சார்ந்த அவனுக்கும் இஸ்ரவேல் நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பெர்ஷிய நாட்டில் பிறக்க போகின்ற கோரேசுக்கு முன்பதாக, சுமார் 150 வருடங்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் நாட்டிலே ஏசாயா, இன்னும் சொல்லப்போனா தெளிவா சொல்லப்போனா யூதயா தேசத்திலே ஏசாயா இன்னும் சொல்லப்பட்ட ஒரு ராஜகுலத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி எழும்பினார். அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், கோரேஸ் என்கின்ற ஒரு மன்னனை நான் எழுப்புவேன், அவன் பெர்ஷிய நாட்டிலிருந்து வருவான், அவன் மேல் நான் என்னுடைய அபிஷேகத்தை வைப்பேன், நான் அவன் கையை பிடித்து நடத்துவேன், அவனுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் திறக்கும், அவன் ராஜாக்களுடைய இடுப்பின் கட்டுகளை அவன் உடைப்பான், அவனுக்கு முன்பதாக எல்லாம் ஓப்பனா இருக்கும். எவ்ரிதிங் வில் பி ஓபன்ட். ஹல்லேலூயா. எதுவுமே அவனுக்கு முன்பதாக வாசல் அடைக்கப்பட போவதில்லை. அவனுக்குள்ளே நான் என்னுடைய வல்லமையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆண்டு சொல்ற, அவனை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு வல்லமையை நான் கொடுத்திருக்கிறேன். இருப்பு தாழ்பால்களை உடைக்கவும், வெண்கல கதவுகளை உடைக்கவும், அதற்குள்ளே மறைந்திருக்கிற கொள்ளை பொருளான அந்த பொக்கிஷங்களை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து அவன் கையில நான் கொடுப்பேன், நானே கர்த்தர் என்று 150 வருஷத்துக்கு முன்பதாக எந்த நாட்டில்? இஸ்ரவேல் யூதயா நாட்டில் இருக்கக்கூடிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பற்றி? கோரேஸ். அவன் ஒன்றும் பிறக்கவே இல்லை, அவன் வேற நாட்டை சேர்ந்தவன். 150 வருஷங்களுக்கு அப்புறம் தான் வரவே போறான். ஹிஸ்டரி நம்மளுக்கு இதை இணைத்து காண்பிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம் தேவன் யாரை பற்றி வேணாலும் பேசுவார், பெயர் சொல்லி பேசுகிறார். கோரேஸ்னு ஒருத்தன் வருவான்னு பேசுகிறார். அதே போல ஆண்டவர் எழுப்பினாரா இல்லையா? நெஹெமியா, எஸ்ராவை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த கோரேஸ் மன்னனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோரேஸ் மன்னன் அவன் ஒரு பெர்ஷிய நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் இஸ்ரவேலின் தேசத்தில் இருக்கிற தேவனை நம்பினான். இஸ்ரவேலின் தேவனை அவன் நம்பினான். நம்பினது மாற்றமல்லாமல் இந்த கோரேஸ் எழும்பினதற்கு காரணத்தை நான் கொஞ்சம் சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் வரும். அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள், இந்த 150 வருஷங்களுக்கு பின்பு இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டா, பாபிலோனியர்களால் அடிமைப்பட்டு இழுக்கப்பட்டு போய்விட்டார்கள். பாபிலோனியர்களால் அடிமைப்பட்டு இழுக்கப்பட்டு போய் பாபிலோன்ல கிட்டத்தட்ட 70 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது 70வது வருஷத்தினுடைய முடிவிலே தானியேல் ஜெபிக்கிறான். எங்க இருந்து ஜெபிக்கிறான்? பாபிலோன் தேசத்திலிருந்தே ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல 70 வருஷம் நிறைவாகிவிட்டது. எனவே தேவன் இந்த வாசலை திறந்து கொடுங்கப்பா, நாங்க மீண்டுமாய் புறப்பட்டு நாங்கள் இஸ்ரவேல் தேசம் போகுவதற்கு கிருபை பாராட்டுங்க. தானியேல் ஜெபிக்கிறான். அப்பொழுது ஒரு நாள் ஒன்று வந்தது. அன்றைக்கு ராஜாவாய் இருந்தவர் யார் என்றால் பெல்ஷாஸ்தார். ஹல்லேலூயா. இந்த பெல்ஷாஸ்தார் என்கின்ற ராஜா அந்த பாபிலோன் தேசத்தின் அரண்மனையிலே அவன் எல்லா பிரபுக்களோடும் ராணிகளோடும் குவீன்ஸோட, அதுக்கப்புறம் பிரபுக்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களோடு இணைந்து ஒரு பெரிய பார்ட்டி, நைட் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பார்ட்டியில அவன் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிற வண்ணமாக, ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அங்க என்ன இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க இல்லையா? அவர்களை தூஷிக்கிற வண்ணமாக இஸ்ரவேலின் தேவனுடைய சாலமோன் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பொற்பாத்திரங்களை எடுத்து இவர்கள் அந்த மதுபானத்தை ஊற்றி அந்த ஆண்கள் பெண்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொல்லாத ஒரு பார்ட்டிக்குள்ள
தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக அந்த பாத்திரத்தை, பரிசுத்த பாத்திரத்தை அசுத்தப்படுத்தி அவன் ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு சுவற்றிலே ஒரு கை உறுப்பு வந்து எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றோடு ஒரு ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. இனிமேல் பெர்சியா மேதியா என்ற ராஜ்யம் இனி உள்ள வரப்போகுது. இதோட பாபிலோனிய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்று அந்த கை உறுப்பு எழுதப்பட்டது. அப்பொழுது தானியேல் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அன்றைக்கு இரவு பெர்சியா நாட்டிலிருந்து கோரேஸ் மன்னன் பாபிலோனினுடைய சகல வாசல்களையும் உடைத்து உள்ளே வந்து அந்த பெல்ஷாசாரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அந்த வந்த கோரேஸ் யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் வந்து பாபிலோன் ராஜ்யத்தை அவனுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அவன் ராஜ்யபாரம் பண்ணி அவன் ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். தானியேல் அப்ப இருந்தார்ல, தானியேல் போய் காமிச்சிருப்பார், கோரேஸ் நீ யார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னா. ஹவு டு யூ நோ மீ? என்னை எப்படி உனக்கு தெரியும்? உன்னை குறித்து 150 வருஷத்துக்கு முன்னாடி என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலியமா சொன்னார். படிச்சுப்பார். 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழலை எடுத்து காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு போன கோரேஸ் கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினது மாத்திரமல்லாமல் அவரே தேவன் என்று உலகமெல்லாம் அறியும்படிக்கு அவன் லெட்டர் எழுதி அனுப்புறான். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டவர்களை பார்த்து சொல்றான், நீ எழும்பி நீ உன் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. எழும்பி உன் தேசத்துக்கு போ ஆணை கொடுக்கிறான். சும்மா இல்லப்பா, நீ போய் இடிஞ்சு போன ஆலயத்தை திருப்பி கட்டுன்னு ஏராளமான கொள்ளை பொருட்களை எடுத்து, தங்கம் பொண்ணு வைரத்தை எடுத்து கொடுத்து மீண்டும் கட்டுங்கள் என்று கோரேஸ்னால் உத்தரவு பெற்றுக்கொண்டு மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எவனையாவது தேவன் எழுப்ப அவரால் முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கோரேசின் மேல வைக்கப்படுகிற அதே அபிஷேகத்தை நான் உங்க மேல நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாய் வாசல்கள் அடைக்கப்படுகிறது இல்லை. சத்துருவினுடைய இடைக்கட்டை உடைப்பதற்கான வல்லமையை உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு நான். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ இருப்பு தாழ்பாளங்களை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீ எடுப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வல்லமையை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். இந்த வல்லமையை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே அபிஷேகத்தை தான் கோரேஸ்குள்ள வைத்தார். கோரேஸ் வரும்பொழுது பல ராஜ்யங்களை இடிப்பதற்கும் அழிப்பதற்குமான வல்லமை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குமான வல்லமையும் அந்த கோரேசின் ராஜாவுக்குள்ளே தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் அந்த அபிஷேகத்தையும் தேவன் கொடுப்பார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் எனக்கு தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் இந்த வல்லமையை தாரும் ஐயா, அந்த கிருபைகளை தாரும், அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. இருப்பு தாழ்பாளர்களை உடைக்கிற அந்த அபிஷேகம், வெண்கல கதவுகளை உடைக்கிற அந்த அபிஷேகம், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுக்கிற அந்த வல்லமை, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அந்த வல்லமையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க கேட்கும் பொழுது தேவன் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே ஏதோ ஒன்று கேட்டா எதையோ ஒன்று கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் ஒன்று கேட்டார்னா அந்த சோர்ஸை எடுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பழம் கேட்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் விதையை கொடுப்பார். என்ன ஆண்டவர் சின்னதாக கொடுக்குறாரு? நம்ம கேட்டது என்ன? பழம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது என்ன? என்னது இது அப்படின்னு ஒருவேளை குழப்பமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், ஒர்க் பண்ணு, அதை என்ன செய், அந்த விதையை எடுத்து போய் விதை. அதுல உனக்கு ஏற்ற காலத்தில் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கனி கிடைக்குமா? கனிகள் கிடைக்குமா? கனிகள் கிடைக்கும். அந்த கனிகள் எத்தனை விதைகள் கிடைக்கும்? எத்தனை கனிகள் இருக்கோ அத்தனை விதைகள் கிடைக்கும். அத்தனை விதைகளை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய மரங்கள். அந்த இன்னும் நிறைய மரங்களை நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் ஏராளமான கனிகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ சாப்பிட்டு மீதியை விற்று அந்த பணத்தை எடுத்து நீயும் வீட்டாரும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற வெறும் ஒரு ஃப்ரூட்டை எதிர்பார்க்கிறோம். பட் God gives you a seed. ஹல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருக்குள் காத்திருப்பான், அவனுக்கு தேவன் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துகிற
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். யார் வருகிறார்? கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கையில உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சபையில பேச வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பேசியே ஆகணும். ஆண்டவரே, எங்க இருதயம் உடைக்கப்படுற மாதிரி பேசணும். ஆண்டவரே, எங்க சபையில மாற்றம் வருகிற வரைக்கும் நீங்க பேசணும். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. அது கார்த்தேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணியது. கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்போமா பிளீஸ்? எல்லாம் பைபிள்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது மாத்திரமல்லாமல் அவர் சொல்லுகிறார், அக்கினி ஜுவாலைகளை அவர் பிளக்கிறார், கேதுரு மரங்களை முறிக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுருவின் மரங்களை அவருடைய சத்தம் முறிக்கிறது. பலவான்களின் புத்திரரே, அவருக்கே கனமும் வல்லமையும் மகிமையும் செலுத்துங்கள். நம் நடுவில் இதோ 7 நட்சத்திரங்களை கையிலே உடையவரும் 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவில் உலாவுகிறவருமாகிய தேவன் வந்திருக்கிறார். நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை கேட்டோம், நான் எச்சமான நானால் எனக்குரிய பயம் எங்கே? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எங்களோடு பேசும் ஐயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை பேலனழித்து, சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. சிங்கத்தின் இதோ ராஜாக்களின் இடுப்புகளின் கட்டுகளை உடைப்பதற்கான அபிஷேகம், மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் என்னை மாற்றி நீ சத்தத்தை உயர்த்தி, ஓ பலன் தந்தீரே. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்து பலன் அழித்து, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே
போதும், நீரே போதும் இயேசுவே. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை. மகிமை எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக. ஓ, thank you Jesus. ஆராதனை, ஒரு புது வல்லமையை பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya. ஆராதனை. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புது அபிஷேகத்தினாலே நிரப்பு ஆவியானவரே, ஒரு உன்னத பலன். ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. நீங்கள் பாடுகிற வேளையில அந்தகாரத்தின் அதிகாரங்களை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். இதோ உங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்துரு எழும்பி நிற்கிறான். தேவன் அவனை நிர்மலமாக்கி போடுகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத கிரியைகளை தேவன் அதம் பண்ணுகிறார். Thank you Jesus. Hallelujah. உம்மை நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வு தேவ ஆவியை பெற்ற தேவ ஜனத்திற்கு புரியும். தேவ ஆவியை இல்லாமல் நாம் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்கின்ற உணர்வு நம்மளுக்கு இருக்காது. இதோ பாபிலோன் வருகிறான். அவன் இஸ்ரவேலையும் யூதயாவையும் முற்றுகை போட்டு ஜனங்களை இழுத்துட்டு போக வருகிறான். இது அடிமைப்பட்டு போகிற காலம் என்கிறதை இஸ்ரவேலில் யாருக்கும் அந்த உணர்வு இல்லை. ஆனால் எரேமியாவுக்கு அந்த உணர்வை கொடுத்தார். பாபிலோன் வருகிறது, பாபிலோன் வருகிறான். ஆனால் யாரும் அவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் பாபிலோனின் அடிமைப்பட்ட ஜனங்களும் விடுதலையாகுகிற நேரம் வருகிறது. ஆனால் பாபிலோனில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன மென்டாலிட்டி வந்துருச்சு தெரியுமா? இது நல்லா இருக்கியா, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வீடுகளை கட்டியிருக்கிறாங்க, திராட்சை தோட்டங்களை நாட்டியிருக்கிறாங்க, பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்கிறாங்க. 70 வருஷம் அந்த இனத்தோடு பழகிட்டாங்க, அந்த இடத்தோடு பழகிட்டாங்க. எல்லாம் பர்ஃபெக்டா அமைஞ்சிருச்சு. இவர்களுக்கு எருசலேமுக்கு மீண்டும் கடந்து போக வேண்டும் என்கிற உணர்வு வரவே இல்லை. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் எஸ்ரா, நெஹெமியா, அதற்கப்புறம் செருபாபேல் இவர்களுடைய ஆவியை தேவன் எழுப்புகிறார். அவருடைய இருதயத்தில் வந்த எண்ணம், இது விடுதலையின் காலம், நாம் போக வேண்டிய காலம். ஹல்லேலூயா. சிலர் தான் வந்தார்கள், ஆனால் அநேகர் என்ன செய்யலை, எருசலேமுக்கு வரவில்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதற்போல தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு தான் புரியும், இது நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்று. ஹல்லேலூயா. இந்த உணர்வு ஒருவேளை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அந்த உணர்வை அளிக்கும் ஆவியானவர் அந்த உணர்வை கொடுப்பாராக. You are living in the last days. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். சொல்லுங்க, கடைசி காலத்துல வாழ்றோம். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்க, கடைசி காலத்துல வாழ்றோம்.
இந்த கடைசி காலம் என்பது ஒரு கொடிய காலம், மோசமான ஒரு சூழ்நிலை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் என் கர்த்தர் வருவார், அவருடைய நியாய தீர்ப்பு பூமியில வெளிப்பட போகிறது. இதுதான் கடைசி காலத்திற்கான ஒரு பெரிய வார்த்தை. ஆனால் இந்த வேத வசனம் நம்மளுக்கு மிக தெளிவாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் வசனங்களிலே. அது என்ன காரியம் என்றால், 2 விதமான ஆவி சபையை ஆளுகை செய்ய போகிறது. நாட் இன் த வேர்ல்ட் பட் இன் த சர்ச். உலகத்திலே அல்ல, சபைக்குள்ளே. சபை என்றால் கட்டிடத்திற்குள்ளே என்று நினைக்க வேண்டாம். ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்ற உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்டதான கடைசி காலத்தில் எழும்பியிருக்கிற 2 ஆவிகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்று, ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அது மிக பயங்கரமாகவும் கொடியதாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஒரு ஆவியை குறித்து வசனம் எழுதியிருக்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு, கொஞ்ச டைம் தான் இருக்கு என்று அவன் என்ன பண்ணிருக்கிறானா, மிகுந்த கோபத்தோடு அவன் இறங்கி வந்திருக்கிறானா. அப்போ எதற்காக, யாருக்காக இறங்கி வந்திருக்கிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படிக்கு, அவர்களை விழத்தள்ள வைக்கும்படிக்கு அவன் பயங்கரமா இறங்கி இருக்கிறானா. கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னா அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப அப்படியே ஈஸியா ஒர்க் பண்ண மாட்டான். இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, இது எக்ஸாம் டைம், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. மிஸ் சொல்லுவாங்க, இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, லாஸ்ட் 15 minutes அப்படின்னு பேப்பர் பறக்கும், கை அப்படியே வேகமா எழுதி அப்படியே ஓடும் இல்லையா? அது மாதிரி பிசாசானவனுக்கு தெரிந்து விட்டது, லாஸ்ட் மினிட்ஸ், கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அவன் மிக வேகமாக, மிக தந்திரமாக, மிக பயங்கரமாக அவன் சபையின் ஜனங்களை கவிழ்த்து போடும்படியாக அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. சபை அறிந்து கொள்ள வேண்டும் இதை. ஹல்லேலூயா. இன்னொரு ஆவியை குறித்து வேத வசனம் எழுதியிருக்கிறது. அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 28 வாசிக்க கேட்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிக்க கேட்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான, எல்லாரும் வாசிக்கலாமே, நீங்க வேதத்தை டக்குன்னு வாசிக்கணும்னா டிவி பார்த்து வாசிங்க. வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவனிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தருடைய சபைக்குள்ளே, தேவ ஜனங்களுக்குள்ளே, தேவ மனுஷர்களுக்குள்ளே தேவன் தமது ஆவியை ஊற்ற போகிறாராம் கடைசி காலத்துல, அந்நாளில். அதற்கு பின்பு, இதெல்லாம் என்ன மீனிங்? இதெல்லாம் கடைசி காலத்துல நான் சபையின் ஜனங்களுக்குள்ள என்ன ஆவியை ஊற்ற போறேன்? என் ஆவியை நான் ஊற்றுவேன். எப்படி ஊற்றுவேன்? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அவ்வப்போது
தேவனுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டால் அவன் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். அந்த காலத்திலே பெலிஸ்தரை அழிக்கும்படி தேவன் சிம்சோனின் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். அதற்கு பிறகு தேவன் தாவீதின் மேல தமது ஆவியை வைத்தார். அதற்கு முன்பாக சவுல் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். அதற்கு முன்பதாக ஒத்னியேல் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். யெகூவின் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். தெபோராள் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். பாராக் மேல தேவன் தமது ஆவியை வைத்தார். ஆங்காங்கே தேவைப்படுகிற நேரத்தில் யாராவது ஒருத்தவனுக்கு மேலே தேவன் தமது ஆவியை ஊற்றி அந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஆனால் கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் யாராவது ஒருத்தனை அல்ல, யாராவது அங்கே இருக்கிற ஒருவரை அல்ல என்று சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் இருக்கிற அந்த இரட்சிப்பின் கூடாரத்திற்குள்ளே இருக்கிற அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. 120 பேர் கூடியிருந்த இடத்திலே ஆண்டவர் யாரோ ஒருவர் மேல அல்ல, 120 பேர் மேலேயும் தேவன் தமது ஆவியை ஊற்றினார் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே 2 விதமான ஆவி கிரியை செய்கிறது. அது ஒன்றோடு ஒன்று நம்மை கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. ஒன்று வலு சர்ப்பத்தினால் அவனுடைய ஆவி, 2 தேவனுடைய பரிசுத்த ஆவி. ரெண்டுமே பயங்கரமா கிரியை செய்யுது, ரெண்டுமே பவர்ஃபுல்லா கிரியை செய்யுது. நீங்க எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த ஆவி எப்படி கிரியை செய்கிறது, இந்த ஆவி எப்படி இன்றைக்கு சர்ச்சுக்குள்ள மக்களுக்குள்ள கிரியை செய்கிறது. I'm not talking about our church alone. I'm talking about the whole churches in the world. உலகத்தில் இருக்கிற சகல சபைகளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய இந்த 2 ஆவிகளுடைய கிரியைகளை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்க இந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் அதன்படி நீங்கள் நடந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் தேவ ஆவியின்படி நடத்தப்படுவதற்கு வாஞ்சி உள்ளவர்களாகவும் நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் மீண்டும் உங்களுடைய யூத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த யூதா இவர் யார் தெரியுமா? அவரு ஆமா இயேசு, பயாலஜிக்கலி இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் என்று அவருக்கு அறிந்திருந்த போதிலும் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. என்ன வெளிப்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு 1 விட்ட 2 விட்ட சகோதரன் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயோடைய, அத்தையோடைய, மாமாவுடைய, பிள்ளையோடைய பேத்தின்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஊழியம் செஞ்சா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஏசு எங்க மாமா தெரியும்ல, நேரடி கனெக்ஷனை போட்டுருவோம் நம்ம. ஏசு எங்க மாமா. எப்படி, எந்த வழியில மாமா? எங்க இயேசுவோட அம்மா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுடைய அத்தை இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுடைய மாமா இருக்காங்கல்ல, ஆமா. இப்படியே ஒரு பெரிய லைன் போயிட்டு வரும். ஆனா நமக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனா எப்படியோ ஒரு சம்பந்தத்தை என்ன பண்ணிருப்போம், நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். ஹல்லேலூயா. சொந்த சகோதரன், பயாலஜிக்கலி ஒரு சொந்த சகோதரன். அவர் என்ன எழுதுறாரு? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இந்த தாழ்மை இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. அவர் எழுதும்போது சொல்றாரு, நான் பொதுவான ஒரு சுவிசேஷத்தை எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் ஆவியினால நான் ஏவப்பட்டு. அவர் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு. யார் அந்த பரிசுத்தவான்கள்? சொல்லுங்க. நான் தான் அந்த பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானாகி உங்களுக்கு தான் பேசுறாரு. ஏன்னா வேத வசனத்தை படிக்கும் போது நம்ம பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். வசனத்தை நிறுத்தி இந்த பரிசுத்தவான் யாரு செக் பண்ணணும். அப்படிதான் வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். ஓகே. பரிசுத்தவான்கள் அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த ஆவி உங்களோடு இப்ப போராடுகிறது. இப்ப நீங்க தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த கிரியைகளை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் பிசாசு வேற கிரியை நடத்தும்படி அவன் உங்களோடு போராடுகிறான். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? அந்த ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக, தேவ ஆவியை பெற்ற அந்த கிரியை இருக்கே, அதை குறித்து அவர் விசுவாசம் என்று எழுதுகிறார். அந்த விசுவாசத்திற்காக, அந்த
அந்த பரிசுத்த ஆவியினாலே வரக்கூடிய அந்த கிரியை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன போராடணுமா? நீங்க பிசாசின் ஆவியின் கிரியைகளோடு நீங்க என்ன செய்யணுமா? நீங்க போராடி நீங்க ஜெயிக்கணும். கையை கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்களேன், பாக்ஸர் மாதிரி. பைபிள்லாம் கீழே போட்டு விடுவீங்க. போராடுவேன் சொல்லுங்க. யாரோட? ஆமா, பக்கத்தில் இருக்கிறவங்களோட போராடிடாதீங்க, பல்லு போயிடும். யாரோட போராடணும்? பிசாசின் கிரியையோடு நான் போராடுவேன். எப்படி போராடுறது பாஸ்டர் தெரியல, இன்னைக்கு படிக்க போறோம் பாருங்க. எப்படி போராடுறதுன்னு இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். நீங்க கையை இப்படி வச்சுக்க மாட்டீங்க, இங்க வச்சுக்குவீங்க. போராடுவேன். ஏன்னா உள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதோட நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம போராட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இந்த பிசாசினுடைய கிரியை, இந்த சாத்தானுடைய கிரியை எப்படி நடத்துகிறது என்று இந்த யூதா எழுதுகிறார் என்றால், ஒரு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு சில பாவங்களை மனிதன் செய்யும் பொழுது தேவன் அவனை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆதாம் முதலில் பாவம் செய்தான். தேவன் வந்தார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரை நான் ஒளிந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்புறமேட்டா ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனையும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? மன்னித்தாரா இல்லையா? அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது பாவம் செய்திருக்கிறான். தேவன் மன்னித்தாரா இல்லையா? மன்னித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் சரணடையும் பொழுது தேவன் அவர்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு சிலரை மன்னிக்க முடியவில்லை. காரணம், மன்னிப்பு கொடுப்பதற்கான அந்த ஸ்பேஸ் ஜனங்கள் கொடுக்கவில்லை. சத்துரு தேவன் மன்னிக்க முடியாத சில காரியங்களை உங்கள் இருதயத்தில் ஏவி விட்டு அதை கடைசி காலத்தில் செய்ய வச்சிருவான சர்ச்சுக்குள்ள. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு, ஏதோ ஒரு திருட்டு, ஏதோ ஒரு பொய், ஏதோ ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணி, அப்படி அல்ல. அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசி காலத்துல அந்த பிசாசு நினைக்கிற அந்த கிரியை நீங்கள் செய்யும் பொழுது சடுதியாய் தண்டனை வந்துருமா? சடுதியாய் தேவ கோபம் வந்துருமா? சடுதியாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் சடுதியாய் இழந்து விடுவீர்களாம். அப்படி என்ன பாஸ்டர், அப்படி ஒரு கிரியை? அந்த கிரியை தான் பிசாசானவன் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஏவி கொண்டிருக்கிறான். சபையை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன மாதிரியான கிரியை? ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களா? 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கவனித்து பார்த்தால் அரவுண்ட் 30 lakhs people ஆச்சு நிச்சயமாக இருக்கும். செங்கடலை பிளந்ததை அவர்கள் பார்த்தார்கள். பார்வோனினுடைய மூத்த குமாரன் முதற்கொண்டு தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரித்ததை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. எகிப்து முழுவதும் இருள் வந்ததையும் இவர்கள் இருந்த இடத்துல வெளிச்சம் வந்ததையும் இவர்கள் பார்த்தார்கள். தேவனுடைய வல்லமை பார்த்த இவர்கள் செங்கடல் பிளந்ததை பார்த்து செங்கடல் வெளியாய் அவர்கள் கடந்து வந்து, அது மாத்திரமல்ல, பார்வோன் அழிந்ததையும் அவர்கள் பார்த்து என் கர்த்தரே பெரிய தேவன் என்று அவர்கள் அறிக்கையிடும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை பார்த்தவர்கள் அவர்கள். அது மட்டுமில்ல, தண்ணீரை, அதாவது மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாறினதை பார்த்தவர்கள். தேவனுடைய அந்த ஷக்கின மகிமையை நேரடியாய் பார்த்தவர்கள். அந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கண்ணால கண்டவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தன் கூட எக்ஸப்ட் 2, யோசுவாவும் காலேபையும் தவிர ஒருத்தன் கூட தேவன் நியமித்த கானான் தேசத்துக்கு போகல. வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்களாம். Why? What is the reason? ஏன்? ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக ஏராளமான தூதர்கள், அதில் லூசிஃபரும் ஒருவன். அக்கினி கற்களுக்கு நடுவே உலாவின கேரு, சகலத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற கேரு, மிகப்பெரியவன், விடிவெளி நட்சத்திரம் என்று பெயர் பெற்றவன், தூணாயிருந்தான், ஆண்டவருக்கு எல்லாமுமாயிருந்தான். யார் வந்து ஆண்டவரை மீட் பண்ணாலும் லூசிஃபர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் லூசிஃபரை வைத்திருந்தார். அவ்வளவு அதிகாரங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கூட்டம் திடீரென்று ஒரு நாள், நான்
மேகங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன். ஆராதனை கூடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். சர்வ வல்லவராகிய உன்னதமானவருக்கு நான் நிகராகுவேன். நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன், வானங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று இருதயத்தில் நினைத்த மாத்திரத்திலே தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. everlasting darkness, நித்திய அந்த இருளுக்குள்ளே தேவன் அந்த கூட்டத்தை தள்ளிவிட்டார். அவர்களை தேவன் மன்னிக்கவில்லை, இந்த தூதர்களை. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? சோதம் கொமோரா ஜனத்தினுடைய மக்கள், அந்த தேசத்தினுடைய மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம். அதுல முக்கியமா என்ன கவனிச்சீங்கன்னா, ஓரின சேர்க்கை பாவத்தில் அதிகமாய் மூழ்கி தேவ தூதன் என்று கூட அவர்களுக்கு தெரியாதபடிக்கு தேவ தூதனோடு அவர்கள் பாவம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்களுக்கு பெண்களோடு பண்ணுவதே பிடிக்காதான். லோத்து சொல்றான், என்ற 2 பெண்கள் இருக்காங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள், எடுத்துக்கோன்ற. அது யாருக்கு வேணும்? ஓ வீட்டுக்கு வந்திருக்கானுங்களே இந்த 2 ஆண்கள், அவர்களை தாரும். ஆண்டவருடைய கோபாக்கனை அக்கினியாய் வந்து அவர்களை மன்னிக்கவில்லை, ஆனால் அவர்களை கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதை பற்றி மட்டும் யூதா பேசவில்லை, இன்னொரு 3 முக்கியமான நபரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதல் பூமியிலே குழந்தையாய் பிறந்த ஒரு குழந்தை யார்? காயின். அந்த காயின் அவனுடைய வழி தாறுமாறாய் போய்விட்டது. ஆண்டவர் அவனை வெறுத்து தள்ளினார். ஹல்லேலூயா. அவனுடைய சந்ததியை ரோசித்தார். அவனுடைய சந்ததியை நோவாவின் காலத்தில் அழித்து நிர்மலமாக்கி விட்டார். காயினின் சந்ததியை தேவன் யாரையும் மன்னிக்கவில்லை, தெரியுமா? காயின் சந்ததியை தேவன் யாரையுமே ஆண்டவர் மன்னிக்கவில்லை. அவனுடைய வழியெல்லாம் தாறுமாறாய் போய்விட்டது. ஆண்டவருடைய மன்னிப்பை பெற அவர்களால் முடியவில்லை. ஹல்லேலூயா. பிலேயாம் தேவனுடைய ஆவியை பெற்று தேவ வார்த்தையை பேசின பிலேயாம், அந்த பிலேயாமுக்கு ஆவியானவர் நிரப்பி ஆவியானவருடைய வல்லமையினால் தேவ வசனங்களை பேசி அவன் சபிக்க வந்தவன் ஆசீர்வாதங்களை கூறின ஒரு மனுஷன் தான். அவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லிவிட முடியாது. அவன் பில்லி சூனியங்களை மாந்திரியங்களை செய்து அவன் வழிபடுகிறவன். ஆனாலும் தேவ ஆவி அவனை நிரப்பினது. தேவனுடைய அந்த தூதரானவரை அவன் கண்டான். தேவனுடைய செயல்பாடுகளை அவன் பார்த்தான். ஆன போதிலும் காசுக்காக அந்த மோவாப் ராஜா கிட்ட போய் இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி கவிழ்த்து போடணும்னு வஞ்சகமா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிட்டான். ஆண்டவர் அவனை வெறுத்தார், அவனை அழித்தார். அந்த தேவாவியை பெற்ற பிலேயாமை கர்த்தர் மன்னிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏராளமான பேர் எழுதி வச்சுக்கிட்டே வரார். மோசேயினுடைய காலத்திலே கோராக் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், ஏன் ஆரோன் மட்டும் தான் ஆசாரிய ஊழியர் செய்யணுமா? ஏன் நாங்களாம் செய்யக்கூடாதா? ஒரு 250 பேரை திரட்டி கொண்டு வந்து, அது மட்டுமில்லாமல் அவனுடைய மக்களை திரட்டி கொண்டு வந்து மோசேக்கு விரோதமாய் போராடுகிறான். ஆனால் அவனுக்கு புரியவில்லை, நான் மோசேக்கு விரோதமாய் நான் போராடல, மோசேயை அழைத்த தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறேன் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. எனவே கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பூமி 2ஆய் பிளந்து உயிரோட கர்த்தர் அவனை விழுங்கி போட்டார். அவனை கர்த்தர் மன்னிக்கவில்லை, சடுதியான மரணம் அவனுக்கு வந்தது. அப்ப ஆண்டவர் இத்தனை காரியங்களை எக்ஸாம்பிளா தேவன் பழைய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறாரே, ஏன் கவனித்து பார்த்தால் இத்தனை பேர்களும் தேவாவியை பெற்றவர்கள், தேவ ஜனங்கள் தான். ஆன போதிலும் தேவன் அவர்களை மன்னிக்க முடியவில்லை. அவர்களை சடன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஏன்? ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் எந்த விஷயம் இம்மீடியட்டான ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும்னு அவனுக்கு நல்லா தெரியும். சோ எந்த காரியம் ஆண்டவர் இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாரோ அந்த காரியத்தை, அந்த கிரியைகளை இன்றைக்கு உங்களுக்குள்ளே செய்ய வைக்கிறான், ஏவுகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஏவுகிறான், கர்த்தருடைய சபைகளுக்குள்ளே ஏவுகிறான், ஊழியக்காரர்களுக்குள்ளே ஏவுகிறான், தீர்க்கதரிசிகளுக்குள்ளே ஏவுகிறான். யாரையும் அவன் விடல. தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்றான். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை சடனா பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிரியைகளை நடத்தும்படிக்கு, அந்த கிரியைகளை செய்ய வைக்கும்படிக்கு பிசாசானவன் சபைக்குள்ளே
அவன் என்ன பண்றான்? ஏவிக்கொண்டே இருக்கிறானா. அது என்ன மாதிரியான கிரியைகளை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். அது என்னென்ன கிரியைகள் என்றால், அதே யூதாவினுடைய அந்த 1வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறார்களா? நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. லுக் அட் மீ. முறுமுறுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாங்க எகிப்தில் இருக்கும் போது என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? நாங்க எகிப்தில் இருக்கும் போது நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த எகிப்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன எப்ப பார்த்தாலும் மன்னாவே கொடுக்குற, என்ன எப்ப பார்த்தாலும் நடக்க சொல்லிக்கிட்டே இருக்கிற, இந்தா காணான் வந்துடும், இந்தா அந்த காணான் வந்துடும், எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிற, இதோ உனக்கு சுதந்திர பூமியை கர்த்தர் தருவார்னு ஏமாத்தி ஏமாத்தி 1 சென்ட் நிலம் கூட எங்களுக்கு வாங்கி தராம கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிற. முறுமுறுப்பு, முறுமுறுப்பு. என்னத்த ஆண்டவர் செஞ்சிட்டார் எனக்கு? என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் எனக்கு? பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆவியை எழுப்பி பேச வைத்திருவானா? ஹல்லேலூயா. அப்பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை பேச வைக்கும் பொழுது ஜனங்கள் முறுமுறுப்பின் ஆவியை பெற்றுக்கொண்டு பேசுவார்களாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கடைசி காலத்துல அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களிலே தேவன் தமது கோபாக்கினை பூமியில ஊற்றுவாராம். அவ்வளவு ஊற்றின போதிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பிசாசின் அடிமைகள், அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரை பெற்ற அநேகர் சொல்லுவார்களா, தேவனை தூஷிப்பார்களாம். என்ன பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்களா? அவ்வளோ தண்டனையை கொடுத்தும் கூட மனம் திரும்பாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்ற எண்ணம் இல்லாமல் யாரை தூஷிப்பார்களாம்? தேவனை தூஷிப்பார்களாம். நரகத்திலே ஜனங்கள் தள்ளப்படும் பொழுது கர்த்தரை தூஷிப்பார்களாம். பிசாசு வானத்திலிருந்து கீழே விழுந்தானே, இன்றைக்கு வரைக்கும் அவன் கர்த்தரை தூஷிக்கிறவனாய் இருக்கிறான். முறுமுறுப்பு எதற்கு சமம் என்றால் கர்த்தரை தூஷிக்கிறதற்கு சமம். ஹல்லேலூயா. That's a blasphemy. அப்ப அநேக நேரத்தில் பிசாசானவன் நம்மளுடைய வாயை அவன் பயன்படுத்தி கர்த்தரை என்ன செய்ய வைக்கிறானா? சொல்லுங்க, என்ன செய்ய வைக்கிறான்? தூஷிக்க வைக்கிறான். எனவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், வாய்க்கு காவல் வையும். சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்ட பொழுது தானியேல் கர்த்தரை தூஷிக்கவில்லை. அக்கினியின் ஜுவாலைக்கு நடுவே 3 பேரை தூக்கி போட்ட போது அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை. ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்த பொழுது கர்த்தரை தாவீது தூஷிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியினால புடமிடுகிற வேலை வரும்போது யோபு கர்த்தரை தூஷிக்கவில்லை. எவ்வளவு பாடுகள் பவுலுக்கு வந்த போதிலும் அவன் சொல்றான், அடிக்கடி எனக்கு பலவீனம், மரணம், நிர்வாணம் எல்லாம் வந்தது, ஆன போதிலும் நான் தேவனை தூஷிக்கவில்லை. தேவ ஆவியை பெற்றவர்கள் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆவி என்ன செய்தான்? அந்த பொல்லாத ஆவி என்ன செய்ய? தொடர்ந்து வாசிக்கலாம். முறையிடுவார்களாம். என்ன பண்ணுவாங்களா? சர்ச்சில் ஒரு பிரச்சனை வருது. என்னது? சர்ச்சில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, தண்ணி வரல அல்லது தண்ணி இல்லை. இம்மீடியட்டா இந்த ஆவி என்ன செய்யுமா? சிலரை ஏவி, என்னத்தை இவங்கெல்லாம் சர்ச்சை நடத்துறாங்க, தண்ணி கூட வரல, என்னத்தை இவங்கெல்லாம் சர்ச்சை நடத்துறாங்க, ஒரு தண்ணி வைக்கணும்னு கூட இவங்களுக்குலாம் என்ன இல்லை, நல்ல காசை மட்டும் வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிடறாங்க. ஆனா ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்களுக்கு. சர்ச்சஸ்ல இன்னைக்கு பேச்சுக்கள் வருதா? I'm not talking about you. நீங்க பேசுறீங்க, நான் சொல்லல. ஆனா இந்த கிரியைகள் இன்னைக்கு அதிகமா காதுல கேக்குறீங்களா? சர்ச் பீப்புளுக்குள்ள கேக்குறீங்களா? சபை விசுவாசிகளுக்குள்ள கேக்குறீங்களா? பொதுவா எல்லா இடங்களிலேயும் கேக்குறோமா இல்லையா? இது யாருடைய ஆவி? இது பிசாசினுடைய ஆவியா இருக்கிறது. கவனமா இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ உங்க பண்ற தவறை யாராவது சுட்டி காண்பித்தா தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க பரலோகம் வந்து சேரணும். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ள உருவாகட்டும். நான் பரலோகம் வந்து சேரணும், நான் பரலோகம் வரணுன்றதுக்காக தானே ஒருத்தர் திட்டுறாரு, நான் வாங்கிட்டு போறேனே. இவர் திட்டும் பொழுது, இவர் கடிந்து கொள்ளும் பொழுது நான் கொஞ்சம் பெருமை பாராட்டி என்னத்த பெரிய இது அப்படி நான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஒருவேளை ஜெயிக்கிறதை போல தெரியலாம், பட் யூ வில் லூஸ் தி எவர்லாஸ்டிங் லைஃப். நித்திய ஜீவனை நீங்க என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போயிடுவோம். கவனம். அடுத்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. பேசுதா இன்னைக்கு?
இன்னைக்கு சபையினுடைய விசுவாசிகள் நாட் ஒன்லி ஹியர், தயவு செய்து இங்க இருக்கிற யாரையும் நான் நேரடியாக நான் குற்றப்படுத்துறேன் என்று நினைக்க கூடாது. நீங்கள் இதை வசனமாக ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் ஒருவேளை இந்த குற்றம் இருந்தால் அதை நீக்கி விடுங்கள். அப்படிப்பட்ட குற்றத்தை கண்டால் கவனமாயிருங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால் இது சத்துருவினுடைய போராட்டம் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு ஆவியானவர் சர்ச்சுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். வாய் என்ன செய்தா? இருமாப்பானதை பேசுகிறது. பல சர்ச்சஸ்ல ஒரு பெண் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின ஒரு வாலிப சகோதரி, ஆனா உங்களுடைய செய்தியை கேட்ட ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் ஒழுங்கா பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாரு, எங்க பாஸ்டர் சரியா பேச மாட்டேங்கிறாரு, எனவே நாங்க வேற சர்ச்சை மாத்தலாம் நாங்க இருக்கிறோம். நான் கேட்டேன், உங்க பாஸ்டர் ஆவியை பெற்றவர் தானே? ஆமா. உங்க பாஸ்டர் கிட்ட ஏதாவது குறைய கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, அவர் பரிசுத்தவான் தான். அவர் நீதி உள்ள மனுஷன் தானே? அவர் நீதி உள்ள மனுஷன் தான். அவர் பேசுறது வேத வசனம் தானே பேசுறாரு, வேற எதுவும் அவர் பேசலையே. ஆமா, வேற எதுவும் பேசல. அப்புறம் என்ன, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சது போல ஒரு ஊழியக்காரன் அவ்வளவு ஈஸியா இருமாப்பாய் பேசுகிற பழக்கம் இன்னைக்கு சர்ச் விசுவாசிகளுக்குள்ள வந்துருச்சா இல்லையா? நிறைய பேருக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமா இருக்கிறாரா, நீதியா இருக்கிறாரா, அவர் உண்மையா இருக்கிறாரா, உத்தமமா இருக்கிறாரா, அவருடைய பண விஷயத்துல குடும்ப விஷயத்துல எப்படி இருக்கிறார், கரெக்டா இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, பிரசங்கம் பண்ணும்போது விசில் அடிக்கணும், பிரசங்கம் பண்ணும்போது ஆடணும், பிரசங்கம் பண்ணும்போது அதை செய்யணும், இதை செய்யணும். இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் பிடிச்சிருக்கு. தாத்தா 2 நாள் 3 நாள் வயதான காலத்துல உட்கார்ந்து உபவாசம் போட்டு சத்திய வசனத்தை எடுத்து வந்து கொஞ்சம் ஏதோ தெரியாம உளறி 1-2 வார்த்தைகளை விட்டு இருந்திருப்பாரு. அவரு மாதிரி பேசல, இவரு மாதிரி பேசல. உனக்கு வசனம் வருதா இல்லையா? வருது. நீ ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு முழங்கால் போட்டாரா இல்லையா? போட்டிருக்காரு. நீ பரலோகம் வருவதற்காக தான் வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரா இல்லையா? பண்ணி இருக்கிறாரு. நீ யாரையோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிறவரோட கம்பேர் பண்ணி உன் வாய் இருமாப்ப பேசுதுன்னா இது யாருடைய வேலை? சொல்லுங்க. நான் சொன்னேன், அந்த ஊழியக்காரருக்கு அடங்கியிரு, நீ அப்பதான் பரலோகம் வந்து சேருவ. ஏன்னா உனக்காக கண்ணீர் விடுறவரு ஆஹா ஓஹோன்னு பிரசங்கம் பண்ற உனக்காக என்ன பண்ண மாட்டான்? கண்ணீர் விட மாட்டான். உனக்காக தரப்புல நிக்க மாட்டான். நீ பரலோகம் வரணும்ன்றதுல கவனமா இருக்க மாட்டான். நீ அந்த ஊழியக்காரத்தை அடங்கிரு, நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீ பெற்றுக்கொள்வ. பரலோகம் மட்டும் கிடையாது, பூமியின் ஆசீர்வாதங்களையும் சேர்த்து நீ பெற்றுக்கொள்வ. 18 வாசிங்க. இன்றைக்கு வேத வசனத்தை வைத்தே பரியாசம் பண்ணுகிற கூட்டம் எழும்பி இருக்குதா இல்லையா? எழும்பியிருக்கா இல்லையா? எழும்பி இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பிரிஞ்சிருவாங்க. சர்ச் இஸ் a family. ஆண்டவர் இதை குடும்பமாக இணைத்துக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, என்னை கவனிங்க. ஆண்டவர் உங்களை என்னை எப்படி வச்சிருக்கிறாரா? ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இதை தோட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். ஒரே வலைக்குள்ளே தேவன் உங்களை ஒரு மரமாக, என்னை ஒரு மரமாக தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரே தோட்டமாய் இருக்கிறோம். இசைவாய் கட்டப்பட்டு எழும்பியிருக்கிற அரண்மனையா இருக்கிறோம். இந்த பில்டிங்கை பார்க்கிறீங்களே, இந்த பில்டிங்ல ஏராளமான கற்கள் உண்டு. ஆமா தானே? ஹல்லேலூயா. இதுல போய் ஒரு கல்லை உடைச்சாலும் இது டோட்டல் பில்டிங்க்கு பாதிப்பா இல்லையா? பாதிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னை ஒரு பில்டிங் மாதிரி கல்லோடு கல்லாக இணைத்து 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 நான் அரண்மனையை போல இந்த சர்ச்சை நான் கட்டி வச்சிருக்கிறேன். இந்த சர்ச்சை, இந்த பில்டிங்க, இந்த தோட்டத்தை, இந்த குடும்பத்தை உடைக்காம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த சர்ச்சில் அப்படி எண்ணத்திற்கு அந்த சர்ச்சுக்கு வந்து பாரு அங்க எப்படி இருக்குன்னு. இந்த சர்ச் விட்டு சர்ச் மாறுறவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவிக்கிரியை செய்யுது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால நிலைச்சு நிக்க முடியல. கடைசி காலத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி ஒரு சர்ச் வந்து இன்னொரு சர்ச்சுக்கு போக வைக்கும். அங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க. அங்க ஒரு பிரச்சனை வரும். அங்க இருந்து இது ஒரு சர்ச் சொல்லிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு கிளம்பி போவாங்க. கடைசி வரைக்கும் சபை விட்டு சபை விட்டு சபை விட்டு சபை விட்டு போய் கடைசியா எங்க போய் சேருவாங்க? ரைட். ஹல்லேலூயா. ஏன்னா
நீங்க தோட்டத்துல ஒரு மரமாக இல்லை, தோட்டத்துக்குள்ள களையாக இருக்கிறீர்கள். நீ பில்டிங்குள்ள இணைக்கப்பட்ட கல்லாக இல்லை, கீழே கிடக்கிற தூசியா இருக்கிறீர்கள். நீங்கள் குடும்பமா இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உட்கார்ந்துட்டு போறீங்க. ஆண்டவர் தேவ பிள்ளையை குடும்பமாக இணைக்கிறார். பக்கத்துல அப்படியே செயின் மாதிரி கையை பிடிங்க பார்க்கலாம் எல்லாரும். we are a family. ஆண்டவர் இணைத்த குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு செயினை போல கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவர் இணைத்த குடும்பம். ஹல்லேலூயா. இந்த ஒருமனத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. இங்க பாஸ்டருக்கு மட்டும் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பில்டிங்ல நான் ஒரு கல்லா இருக்கிறேன், இந்த கல்லாக நான் இணைக்கப்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரதான் செய்யும். சாம்பார் ஊற்றும் போது பிரச்சனை வரும், சிக்கன் வைக்கும் போது பிரச்சனை வரும், கூட்டும் போது பிரச்சனை வரும், ஃபங்க்ஷன் நடக்கும் போது பிரச்சனை வரும், அப்புறம் என்னது மீட்டிங் நடக்கும் போது பிரச்சனை வரும், கன்வென்ஷன் நடக்கும் போது பிரச்சனை வரும், எனக்கு பாட்டு சான்ஸ் கொடுக்கலன்னு பிரச்சனை வரும், எனக்கு ஜெபம் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆன போதிலும் ஆயினும் நீயும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். விட்டு கொடுத்துட்டு போறேன். ஹல்லேலூயா. நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். ஏசு அதனால செஞ்சாரு. கீழே உட்கார்ந்து மேலே போட்டுக்கிற அங்கேயே கலற்றி இடுப்பிலே கச்சையை கட்டி கொண்டு பேதுருவினுடைய பாதத்தை, பர்த்தலோமிய பாதத்தை, தோமாவுடைய பாதத்தை பிடிச்சு கழுவினதுக்கு காரணம் என்ன? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு யார் உள்ள நுழைவா? கவனிக்கிறீங்களா? சிலரை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா, சர்ச் விட்டு சர்ச் மாறிக்கிட்டே இருக்கிறாங்களா, 10 வருஷத்துக்குள்ள 4 சர்ச் அதை மாத்திடுவாங்க. கவனம், அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்து நீங்களும் அவங்களோட நீங்க இணைய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆவி உங்களை என்ன செய்யும்? பேசுவாங்க. அந்த உங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு? எங்க பாஸ்டர் நல்லா தான் இருக்கிறாரு. இங்க வந்து பாக்குறியா, சூப்பரா இருக்கும் ஒரு மீட்டிங். அங்கேயும் ஆண்டவர் தானே இருக்கிறாரு, அங்கேயும் ஊழியக்காரங்க தானே இருக்கிறாங்க, அங்கேயும் தேவ வசனம் தானே பேசப்படுது. ஒரு நாள் வந்து பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்து பார். பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொன்ன மாதிரி வந்து பார். அது மாதிரி நம்மளும் என்ன பண்றது? பெரிய நீங்களும் பெரிய நாத்தான்வேலை நினைச்சுக்கிட்டு, நீங்களும் பெரிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போற நினைச்சிட்டு நீங்களும் என்ன பண்றது? போய் பார்க்கிறது. பார்க்கும் போது என்ன நடக்குது? அந்த ஆவி இன்னும் கொஞ்சம் வேலை ஏதாவது மண்டையை கழுவி விட்டு எதை உடைக்கிறான்? குடும்பத்தை உடைக்கிறான், அரண்மனையை உடைக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஆவி இந்த காலத்தில் கிரியை செய்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஜென்ம என்னை நான் மாத்திக்க மாட்டேன், நான் நானாக தான் வருவேன். எதற்காகவும் யாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் என்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாத்திக்க மாட்டேன். மை லைஃப் மை ரூல்ஸ், மை லைஃப் மை ஸ்டைல். நான் யாரும் என் லைஃப்குள்ள உள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை யாரும் மாற்ற முடியாது. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என்னை யாரும் மாற்ற முடியாது. நீ சொல்லிட்டா சுத்தமா மாற்ற மாட்டேன். நான் மாறணும்னா நானா தீர்மானம் பண்ணணும். ஆனா அதையும் நான் செய்ய மாட்டேன். ஆவியானவர் பேசினார்னா அவருடைய வாயை அடைப்பதற்கு எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய வாயை நான் மூடுவேன். பிசாசு பேசும்போது அப்பப்ப நான் கொஞ்சம் கேட்டுக்குவேன். Hallelujah. Hallelujah. We are not fighting against the demonic spirit. ஆண்டவர் சொல்றாரு, நீ போராட வேண்டிய அவசியமா இருக்கிறதே. பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீ போராட வேண்டுமே. அந்த எண்ணங்கள் வரும். அவ்வப்போது பொறாமையின் எண்ணம் வரும். பரிசுத்தவான்களுக்குள்ள வருமா வராதா? வரவே வராதுன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். எந்த ஆவி இல்லையா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். எல்லார் பேச்சையும் நம்புவோம். எல்லாரும் கரெக்டா இருக்கிற மாதிரியே தெரியும். எல்லாருமே பரிசுத்தவான்மா தான் தெரியும். பகுத்தறிகிற எண்ணம் இருக்காதான்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சர்ச்சில் ஊற்றப்படுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் சபையின் ஜனங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். அவர் உங்களுக்குள்ளே சில வேலைகளை கிரியைகளை செய்ய வைக்கிறார். அவர் என்னென்ன செய்ய வைக்கிறார்? 17 வாசிக்கலாம். ஓ நீங்களோ பிரியமானவர்களே, ஆண்டு பேசுற விதத்தை கவனிக்கிறீங்களா? பொல்லாத ஆவினால நிறைய பேர் அகப்பட்டு ஓடிட்டான். ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, பகல கையை பிடிச்ச சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவனே, பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆவியானவர் எப்பொழுதுமே என்ன பேசுவார் என்று நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் இடைப்படுகிறார் என்றால் அவர் என்ன பேசுவார் என்றால் வேத சத்திய வசனங்களை தான் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. சில பேர் வந்து சொல்லுவாங்க, கவனிச்சிருப்பீங்க, நான் ஆவியானவர் எங்க வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன். எங்க வந்தாரா? அப்படியே என்னை என்ன பண்ணார், அப்படியே என்ன ஒரு அப்படியே கட்டி அரவணைச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் சாப்பிட சொன்னார் என்னைய. நானும் ஆவியானவருக்கு என்ன கொடுத்தேன்? பாயாசம் கொடுத்தேன். அவர் அப்புறம் சொன்னாரு, உன்னை எனக்கு வந்து உன்னை இப்படிலாம் பிடிக்கும் அப்படிலாம் பிடிக்கும்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயாசம் கொடுக்குற கதை, சூப்பு கதை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? இது ஆவியானவரையும் சேர்த்து வேற பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்க தானே? ஆவியானவர் சூப்பு கொடுத்தாரு, பாயாசம் கொடுத்தாரு, எண்ணெயும் கொடுக்க சொன்னாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவர் தட்டில் பார்த்தோம்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துருக்கீங்களா? டாம் அண்ட் ஜெர்ரியில் ஒரு லிக்விடை வந்து அந்த ஜெர்ரி வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிளை போய் கடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடிக்கிறது மட்டும் தான் தெரியுமே, ஆனால் அந்த ஜெர்ரி தெரியவே. பரிசுத்த ஆவியானவர் என்ன ஜெரியா? கண்ணுக்கு தெரிய இன்விசிபிளா இருப்பாரா? அவர் நமக்குள்ள வாசம் பண்றாருங்க. அவர் பாயாசம் சாப்பிடவா வராரு? சொல்லுங்க. அவர் என்ன சூப்பு குடிக்கிறதுக்காக வராரு? சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இயேசு பேசினவைகளிலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அவர் என்ன வார்த்தையை வேதத்தில் எழுதியிருக்கிறாரோ இந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு அவர் போதிப்பார். அப்பொழுது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். சத்துருவானவனுக்கு வசனத்தை எடுத்து பேச அவனுக்கு அதிகாரம் இல்ல. வசனம் பேசுவான், அவன் நிறைய பேசுவான், வியாக்கியானம் பண்ணுவான். ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற அந்த விளக்கங்கள், அந்த வெளிப்பாடுகளுக்கு சத்துருக்கு தெரியாது. அவனுக்கு அந்த அறிவு இல்ல, அவனுக்கு அந்த சொரண இல்ல, அவனுக்கு அந்த உணர்வு இல்ல, அவனுக்கு அதை எடுத்து பேச தெரியாது. சத்ருவானவன் பேசினான் என்றால் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான். அவனுக்கு சுயமா தான் பேச தெரியுமே தவிர தேவ வார்த்தையை பேச தெரியாது. ஆனால் ஆவியானவர் பேசும்பொழுது சகல சத்தியத்தை குறித்து பேசுவார். Then you understand, my Holy Spirit is speaking with me. Hallelujah. அப்போ ஆவியானவர் வரும் பொழுது வசனங்களை ஞாபகப்படுத்துவாராம். அப்ப ஞாபகப்படுத்தணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? வசனம் படிக்கணும். நீங்க படிச்சா போதும், மெமரி பவர் அவர் கொடுத்துருவாரு. ஆவியானவரோடு படிச்சா போதும். நீங்க எல்லாத்தையும் மொட்டை மனப்பாடம் பண்ணிட முடியுமா? யாராவது உலகத்துல 2 பேருக்கு 3 பேருக்கு அந்த கிருபை திறமை இருக்கலாம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற திறமை. எனக்கு அது கிடையாது. சில பேருக்கு அது கிடையாது. எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள நமக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனா ஒன்ஸ் ஆவியானவரோட இணைஞ்சு நீங்க வேத சத்தியத்தை படிச்சிட்டீங்கன்னா ஆவியானவர் நினைப்பூட்டுவாராம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம தேவனுடைய வேலை. அவர் நமக்கு நல்ல மெமரி பவரை தருவார். அப்ப சொல்லுவாரு, இந்த ஆவி உனக்கு விரோதமா கிரியேட் பண்ணுது, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பொல்லாத கிரியைகள் உங்களை விட்டு நீங்கும். அவ்வப்போது ஏதாவது பெருமையின் காரியம், பொறாமையின் காரியம், எரிச்சலின் காரியம், கோபம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகளை நேத்து தானே மகளை இதை படிச்ச, அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, அந்த வசனத்துக்கு உன்னை ஒப்பு கூட, நான் உன்னை மாத்துறேன். ஏதாவது தேவையில்லாம இருமாப்பா பேசும்போது அப்படி பேசாத மகளே, அப்படி பேசாத மகனே என்று ஆவியானவர் வசனத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிற நம்மளை பெர்ஃபெக்ட்டா மாத்திர ஒரே ஒரு டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேத சத்தியம் மட்டும்தான். சத்திய ஆவியானவர் இந்த வேதத்தை ஞாபகப்படுத்துறதுனால மட்டும்தான். கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிக்கலாம், 20 வாசிக்கலாம். நீங்களோ
திருப்பி பக்கத்தில் பாசனம், நீங்களோ பிரியமானவர்களே. ஏன்னா அப்பதான் அவங்க கொஞ்சம் வசனத்தை படிப்பாங்க, அதனால சொன்னேன். வாசிங்க. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் அப்படின்னால பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் 2 பேர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை புக்கை படிச்சு சொல்றதை விட இன்னும் நிறைய பேருக்கு ஆவியில ஜெபிக்க இன்னும் நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when you pray in spirit of God, நீங்கள் புது பலனை அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன அடைவீங்க? உங்களுடைய கால்கள் மான் கான்களாய் மாறும். நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். இதோ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது வான மண்டலங்களிலிருந்து கிரீச்சுகிற பொல்லாத சேனை உங்க ஜெபத்திற்கு முன்பதாய் விழுந்து ஓடும். அந்தகாரத்தின் அதிகாரங்கள் விலகும். துரைத்தனங்கள் அதிகாரங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அவனுடைய பற்களை உடைப்பீர்கள். அவனை கட்டுவதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பலவான்களை கட்டி அவனை மிதிப்பதற்கான வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்த பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து அவன் மேல் நடப்பதற்கான வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். இதோ பாதாளத்தின் வாசல்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும். ஆனால் ஆவியிலே ஜெபம் பண்ற உங்களையோ அது மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. மேற்கொள்ளாது. அப்போ நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும்? ஆவியில ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்றையிலிருந்து என் ஜெபம் மாறணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இன்றையிலிருந்து என் ஜெபம் மாறணும். ஆண்டவரே ஆவியில ஜெபிக்கணும். ஆண்டவரே with the presence of God, with the spirit of God. ஆவியானவர் வாக்கு கடங்க பெருமூச்சோடு உள்ளிருந்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். அவருடைய ஆவியின் துணையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சர்வவேளை உனக்கு முன்பதாய் சமபூமியாய் மாறும். மலைகளை மிதிப்பாய், அதை பதறாக்குவாய், அதை நீ தூற்றுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபிக்கிறவனுக்கு, ஆவியில ஜெபிக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா, இதோ பற்கள் உள்ள எந்திரத்தை போல தேவன் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை கொடுப்பார். மலைகளை நீங்கள் நொறுக்குவீர்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்களை உடைக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த வல்லமையினால் நிரப்புகிறதை நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவர் கடைசி காலத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அந்த ஊற்றப்பட்ட ஆவியானவங்களை எப்படி ஜெபிக்க வைப்பார்னா, along with me, pray along with me, என்னோடு இணைஞ்சுக்கோன்னு ஆவியானவர் நீங்களும் இணைஞ்சிருவீங்களா? ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இனி நீங்களும் நானும் இணைஞ்சு ஜெபிப்போம். இப்படி சொல்லுங்க, நீங்களும் நானும் இணைஞ்சு ஜெபிப்போம். இந்த விருப்பம் யாருக்கும் இல்லையா? நான் பண்ற ஜெபம் போதும் பாஸ்டர் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்களும் நானும் இணைஞ்சு. இனி என்னுடைய பிரேயர் அப்படின்னாலே இது ஏன் பிரேயர் இல்ல, எங்க பிரேயர். நானும் ஆவியானவரும் இணைந்து. சொல்லுங்க, நானும் ஆவியானவர் இணைஞ்சு. சொல்லுங்க, நானும் ஆவியானவர் இணைந்து. அப்பா நீங்களும் நானும் இணைந்து. அப்பா நீங்களும் நானும் இணைந்து அந்த வாக்கு கடங்க பெருமூச்சை தாங்க. இப்பயே தாங்க ஆண்டவரே. அந்த வாக்கு கடங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவி, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த ஆவியானவர், இந்த ஜெபத்தின் ஆவி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். when you pray உங்க அப்பா மனம் திரும்புவாரு. when you pray உங்க அம்மா மனம் திரும்புவாங்க. when you pray உங்களுடைய கணவன்மார் தொடப்படுவார்கள். நீங்க ஜெபிக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் முறியும். நீங்க ஜெபிக்கும் பொழுது பாவத்தின் கட்டுகள் உடையும். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவி வெளியே போகும். நீ ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாகும். நீ ஜெபிக்கும் போது வியாதி மாறும். நீ ஜெபிக்கும் போது அழுகைகள் மாறும். நீ ஜெபிக்கும் பொழுது காயப்பட்ட இருதயம் குணமாகும். நீ ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். pray in spirit. ஹல்லேலூயா. நானும் ஜெபிச்சு பார்க்கிறேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கல. இனிமேல் ஆவியானவரோட ஜெபிச்சு பாருங்க. கடைசி காலத்தில் தேவ ஆவியானவர் சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ள இருதயத்தோடு கடைசி வரைக்கும் காத்திருங்கள். தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும்
நீங்கள் இந்த எண்ணம் நம்மளுக்கு வேணும். ஆவியானவர் என்ன எண்ணங்களை கொடுப்பார்னா பகுத்தறிகிற எண்ணத்தை கொடுப்பாராம். பெரியார் பேசுவார் அடிக்கடி, பகுத்தறிவு அறிவுள்ளவனா இருக்கணும். நான் இந்த பகுத்த அறிவு என்கின்ற அந்த கிருபையை கொடுக்கிறதே யாரு தான்? அது ஆனா பெரியாருக்கு தெரியாது, நம்ம இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லுங்க, பெரியாருக்கு தெரியாது, ஆனா என் பெரியவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கொடுக்கிறவரே அவர்தான், ஆவியை கொடுக்கிறவரே அவர்தான். எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலன் அல்லாதவர்களை தாங்கள் அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அதை கண்டு அறிந்து நீ அப்போஸ்தலன் அல்ல, நீ பொய்யன் என்று நீ வேறு பிரிக்க நீ கற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆவி நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கத்தை பார்த்து இவர் தேவ ஆவி கொண்ட மனுஷனா இல்லையான்னு தெரியணும். ஹல்லேலூயா. இந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கடைசி காலத்துல பல பேர் கள்ள உபதேசிகள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழுப்பி இருக்கிறாங்க. கள்ள சபைகள் எழுப்பி இருக்கு. உங்களுக்கு இந்த பகுத்த அறிகிற அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்க சரியான இடத்துல நீங்க ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். சிலருக்கு என்ன பண்ணுங்க? இரக்கம் பாராட்டுங்க. சிலரை அக்கனியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு என்ன செய்யுங்க? ரட்சித்து போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது சிலருக்காவது ஊழியம் செய்வீங்க. என்ன பண்ணுவீங்க? இருமாப்பு பேச மாட்டீங்க, சுவிசேஷத்தை பேசுவீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையா போயிட்டு இருக்க மாட்டீங்க, ஒரு சபைகள் நிலைத்திருந்து சபையில தேவ ஊழியத்தை செய்வீங்க. ஹல்லேலூயா. முன்னாடி ஒரு காலத்துல நான் வேற பேச்சு பேசிட்டு இருந்தேன், ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். முன்னாடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் போனை நோண்டுவேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் யார்கிட்டயாவது உட்காந்து நான் போன்ல பேசிட்டு இருப்பேன். ஆனா இப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் யாருக்காவது நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் பண்ணுவேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவ ஆவியானவர் கடைசி காலத்தை தமது ஆவியை ஊற்றி இருக்கிறார், அப்பொழுது ஊழியம் செய்வீர்கள். ஊழியம் செய்வோம். ஜெப ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம், உபவாசம் பெருகும், ஜெபம் பெருகும், இரவு ஜெபம் பெருகும், சுவிசேஷங்கள் பெருகும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு உங்க இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவன் உங்களை ஓட வைப்பார், செய்ய வைப்பார், செய்து முடிக்க வைப்பார். ஆவியானவர் வந்தால் இந்த காரியத்தை செய்வாரா? ரெண்டு ஆவி கிரியை செய்கிறது. ஒன்று பாதாளத்திலிருந்து எழும்பின ஆவி, இன்னொன்று பரிசுத்தருடைய ஆவி. ரெண்டு ஆவியுமே ஜனங்களை தன்னுடைய வழியின்படி நடக்க வேண்டும் என்று போராடுகிறது. ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, தேவ ஆவியானவருடைய வழியில் நடவுங்கள். ஏனென்றால் இதோ அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவின் கிரியைகளின்படி செய்கிறவர்களை தேவன் அழிக்க வருகிறார். ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுக்கு தகுந்த பலனை கொடுக்க அவர் வருகிறார். அவர் மேகம் மீதில் வருகிறார், பரிசுத்தவான்களோடு வருகிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வருகைக்கு இதோ என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இதோ எங்கள் நடுவில் ஊற்றப்படுவதாக. இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுகிறேன். ஓ, எங்களுடைய குமாரர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், முதியவர் சொப்பனம் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இன்றைக்கு இந்த சபை இந்த கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி காலத்தில் உங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உங்க ஆவியை நான் பெற்றுக்கொண்டு உமது சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. கேட்ட சத்திய வசனங்கள் எங்கள் இருதயத்தில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கட்டும். ஆவியானவர் சபையை நடத்துங்கப்பா. சபை உம்முடையது ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எந்த நோக்கத்திற்காக எங்களை தெரிந்தெடுத்து சபையில நட்டு வைத்திருக்கிறீர்களோ,
நாங்கள் அதிலிருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டிருக்கீங்க. அதன்படி நாங்கள் உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க, பேசுகிற மகனை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியம் வாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்களுடைய சத்திய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஞானமாய் நடப்பதற்கு கிருபை தாரும். செய்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஞானமாய் செயல்படுவதற்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.